அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. ஒரு சிறு கதை. ஒரு பேனா, ஒரு கனவு. ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒருவன் அல்லது ஒருவள். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அரசு தேர்வுகள் தான் தன் வாழ்க்கையை மாற்றும், தன் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மாற்றும் என்று முழுமையாக நம்பி தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தார்கள். வசதி இல்லை, ஏசி அறை இல்லை, கோச்சிங் சென்டர் இல்லை. இருந்தும் ஒரு பழைய புத்தகம், ஒரு பேனா, ஒரு கனவு. முதல் முயற்சியில் தோல்வி, இரண்டாவது முயற்சியிலும் அதே நிலை. சுற்றி இருந்தவர்கள் கேட்டார்கள், இன்னும் எத்தனை வருடம் படிக்கப் போகிறாய் என்று. அவனிடம் வாயால் கூறுவதற்கு பதில் இல்லை. கேள்வி கேட்டவரின் முகத்தை பார்த்துவிட்டு அமைதியாக தலை குனிந்து கொண்டான். ஆனால் அவன் மனதில் வந்த பதில், 1 வருடம் கூட முயற்சி செய்யாமல் வாழ்வதை விட 10 வருடம் முயற்சி செய்து தோல்வி அடைவதே மேல் என்று எண்ணினான். தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன என்று 5 நிமிடங்கள் சிந்தித்தான். பிறகு அவன் படித்த விதத்தை மாற்றினான். காலை 5 மணிக்கு எழுந்து படிப்பது, குறைந்தது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிப்பது, படிப்பதை திரும்ப திரும்ப படிப்பது, ஏற்கனவே படித்தது தானே என்ற எண்ணம் இல்லாமல் திரும்ப படிப்பது, தினமும் கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ரிவிஷன், வாரத்திற்கு ஒரு மார்க் டெஸ்ட். தோல்வியை பாடமாக எடுத்துக்கொண்டான். அது சுமையாக அல்ல, அனுபவமாக ஏற்றுக்கொண்டான். அவன் மனதில் தோன்றியது, வெற்றியை பெருமையாக அல்ல, பொறுப்பாக பார்த்தான். பல மாதங்கள் உழைப்பிற்கு பிறகு ஒரு நாள் தேர்வுக்கான தேதி வெளியிடப்பட்டது. மனதில் ஒரு பதட்டம், தேதி நெருங்கிவிட்டதே என்று. தேர்வு அன்று காலை 5 மணிக்கு எழுந்து புறப்பட்டான். 8 மணிக்கு தேர்வு மையத்தை நோக்கி நடந்தான். தேர்வு மைய வளாகத்தில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தான். தேர்வு அறைக்கு உள்ளே சென்று அமைதியாக மூச்சை இழுத்து விட்டு கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தான். பிறகு வினாத்தாள் அவன் கையில் கிடைத்தது. தேர்வை எழுதி முடித்துவிட்டு வெளியே வரும்போது அவன் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. ஆனால் வெற்றி ஒரு நாள் ரிசல்ட்டாக வந்தது. அவன் பெயர் பட்டியலில் இருந்தது. அன்று அவன் சொன்ன வார்த்தை, இந்த பதவி எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல, நான் என் முயற்சியை கைவிடாமல் இருந்ததற்கான பரிசு. அரசு தேர்வுகள் அறிவுக்கு மட்டுமல்ல, மன வலிமைக்கும் சிறந்த மருந்து. ஒவ்வொரு நாளும் படிப்பது முக்கியம். ஒவ்வொரு தோல்வியும் உங்களை ரேங்குக்கு அருகில் கொண்டு செல்கிறது. நண்பர்களே, இன்று நீ படிக்கும் அந்த 1 மணி நேரம் நாளை உன் பெயருக்கு முன்னால் ஆபீசர் என்ற வார்த்தையை சேர்க்கும். நன்றி நண்பர்களே.